அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆல்ரெடி வந்துட்டு ஐஸ் வந்து போட்டிருந்தேன். அதனோட கண்டினியூஷன்ஸ் டாபிக் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியாலஜி ஆஃப் விஷன். ஐயோட ஸ்ட்ரக்சர் வந்து போட்டிருந்தேன். விஷன் அண்ட் அக்சசரி ஆர்கன் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் பிசியாலஜி ஆஃப் விஷன், அதாவது நம்ம வெளியில இருந்து வர அந்த இமேஜ், லைட் ரேஸ் எப்படி வந்துட்டு கண்ணால பார்க்குறோம் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி வந்துட்டு ரெட்டினால ரிஃப்ளெக்ட் ஆகி பிரெயினுக்கு வந்துட்டு இம்பல்ஸ் அனுப்பி அது இமேஜா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கறது தான் பிசியாலஜி ஆஃப் விஷன். பிசியாலஜி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு பார்த்துடலாம். அதாவது ஆப்டிக் ட்ராக் ஆர் ஆப்டிக் பாத்வே. ஆப்டிக் ட்ராக் ஆர் ஆப்டிக் பாத்வே அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுல இருந்து பிரெயினுக்கு எப்படி இம்பல்ஸ் வந்துட்டு போகுது அதுதான் வந்துட்டு பாத்வே அப்படின்ட்டு சொல்றோம். யூஸ்வலா வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்துட்டு பெருசா போட்டிருக்கேன். இதுல வந்துட்டு ரெண்டு ஐபால் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த சைடும் இந்த சைடும் இருக்கிறது வந்துட்டு நேசல் ஃபைபர்ஸ். இந்த காது கிட்ட என்னோட சைடு இந்தாண்ட சைடு இருக்கிறது வந்துட்டு டெம்போரல் ஃபைபர்ஸ். இந்த ரெண்டு நேசல் ஃபைபர்ஸ் அண்ட் டெம்போரல் ஃபைபர்ஸ் இது ரெண்டுத்துல இருந்து வந்துட்டு நர்வ்ஸ் வந்துட்டு வருது. அதுதான் வந்துட்டு ஆப்டிக் நர்வ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, விஷுவல் ரிசெப்டார்ஸ் இன் ரெட்டினா, ஐஸ்ல இருந்து வந்துட்டு வருது. அந்த ஆப்டிக் நர்வ் வந்துட்டு இந்த நேசல் ஃபைபர்ஸ் வந்துட்டு ஒண்ணு மேல ஒண்ணு கிராஸ் ஆகுற இடம் வந்துட்டு ஆப்டிக் கயாஸ்மா. பட் டெம்போரல் ஃபைபர்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகாது. சரிங்களா? நேசல் ஃபைபர்ஸ் கிராஸ் ஆகுற இடம் மட்டும்தான் ஆப்டிக் கயாஸ்மா. இங்க ஸ்மாலா வந்துட்டு கொடுத்துருக்க பாருங்க. தென் டெம்போரல் ஃபைபர்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகாத ரெண்டு பண்டிலா வந்துட்டு வருது. தட் we can call it as optic track. Optic track வந்து இங்க பாருங்க, posterior to optic chiasma, temporal fibers one eye, then nasal fibers from one eye. அதாவது இந்த chiasma, this one center part ல இருந்து posterior to optic chiasma இந்த temporal nasal fibers-உம் டெம்போரல் ஃபைபர்ஸும் தென் நேசல் ஃபைபர்ஸும் வந்துட்டு சேர்ந்து வரது ஆப்டிக் ட்ராக் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென் ஸ்னாப்சிஸ் வித் த நர்வ் செல்ஸ் ஆஃப் lateral geniculate body. Lateral geniculate body which is present in the thalamus. அது இந்த lateral geniculate bodyல தான் வந்துட்டு இந்த இம்பல்சஸ், அதாவது அதை எடுத்துட்டு வர ஆப்டிக் ட்ராக்ல எடுத்துட்டு வர இம்பல்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுது. ஸ்னாப்சிஸ் அப்படின்னா வந்து கடக்குது அப்படின்ற அர்த்தம். அதுக்கப்புறம் ஆப்டிக் ரேடியேஷன்ஸ், இட் லீட்ஸ் டு விஷுவல் ரேடியா இன் ஆக்சிபிட்டல் லோப் ஆஃப் செரிப்ரம். பிரெயின்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கு. அதுல வந்துட்டு விஷனுக்கான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிபிட்டல் லோப் ஆஃப் செரிப்ரம். சரிங்களா? இந்த இமேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா தெரியும். இங்க பாருங்க, இது ரெண்டு ஐ, இது ரெண்டு சைடுல வந்து நேசல் ஃபைபர்ஸ், இங்கேயும் இருக்கிறது வந்துட்டு டெம்போரல் ஃபைபர்ஸ். இந்த நேசல் ஃபைபர்ஸ்ல இருந்து இங்க பாருங்க, இதுல இருந்து வர ப்ளூ கலரும் இதுல இருந்து வர ரெட் கலர் லைனும் வந்துட்டு கிராஸ் ஆகுற இந்த இடம் வந்துட்டு ஆப்டிக் கயாஸ்மா சொல்றோம். இந்த ரெண்டு நர்வ் ஃபைபர்ஸும் சேர்ந்தது தான் வந்துட்டு ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து போஸ்டீரியர் டு ஆப்டிக் கயாஸ்மா, அதாவது டெம்போரல் நர்வ் ஃபைபர்ஸ். தென் நேசல் நர்வ் ஃபைபர்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆயிட்டு வருது பாருங்க, இது ரெண்டும் சேர்ந்து வருது ஆப்டிக் ட்ராக் அப்படின்ட்டு சொல்றோம். இங்க வந்துட்டு ஸ்னாப்சிஸ் வித் போத் நர்வ், அதாவது லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி கூட வந்துட்டு நடக்குது. இந்த கிரீன் கலர்ல காமிச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் வந்துட்டு லேட்டரல் ஜெனிகுலேட் பாடி which is present coming from the thalamus. இதுல இருந்து அது நர்வ் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணி செரிப்ரல் பார்ட் ஆஃப் த விஷன், செரிப்ரல் கார்டெக்ஸ், அதாவது விஷுவல் கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஆப்டிக் நர்வ் அண்ட் ஆப்டிக் பாத்வே. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இமேஜை போட்டாலே வந்துட்டு உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போறது பிசியாலஜிக்கல் ஈவென்ட்ஸ் ஆஃப் விஷன். ஓகே, இந்த பிசியாலஜிக்கல் ஈவென்ட்ஸ்ல வந்துட்டு 5 ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் என்டரிங் தி ஐ. ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா வந்துட்டு பெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். வெளியில இருந்து வர லைட் அப்படியே வந்துட்டு ஃபுல்லா ப்ராடாவே வந்துட்டு உள்ளார போகாது, அது வளைஞ்சி நெளிஞ்சி போறது தான் வந்துட்டு ரெஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோக்கஸிங் ஆஃப் இமேஜ் அண்ட் ரெட்டினா பை அகாமடேஷன் ஆஃப் லென்ஸ். நம்ம வெளியில இருந்து பார்க்குற இமேஜ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்னியாவுக்கு படும், கார்னியால இருந்து பீப்புள், ஐரிஸ், தென் லென்ஸ் அப்படி வந்துட்டு போகும். அதுல வந்துட்டு லென்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகும், திக்காவோ தின்னாவோ நம்ம பார்க்குற பொருளை பொறுத்து. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபோக்கஸிங் ஆஃப் இமேஜ் ஆன் ரெட்டினா பை அகாமடேஷன் ஆஃப் லென்ஸ். நெக்ஸ்ட் வந்து கன்வர்ஜன் ஆஃப் இமேஜ். கன்வர்ஜன் ஆஃப் இமேஜ்னா ஐ கோஆர்டினேஷன்.
நம்ம வந்துட்டு 2 ஐஸால வந்துட்டு பொருளை பார்க்கறப்ப அந்த ஒரு பொருள் வந்துட்டு 2 பொருளா தெரியாது. ஒரு பொருளா தான் தெரியும். So that we can call it as eye coordination. The conversion of image. Next வந்து photochemical activity in retina and conversion into the neural impulse. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோரிசெப்டார் செல்ஸ்ல வந்துட்டு எப்படி அந்த இமேஜ் வந்து பெர்சீவ் பண்ணி ஆப்டிக் நர்வ் வழியா பிரெயினுக்கு வந்துட்டு போயிட்டு அது இமேஜா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் வந்துட்டு என்ன கெமிக்கல் ஆக்டிவிட்டி கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு அந்த செல்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத சொல்றதுதான் போட்டோகெமிக்கல் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸிங் இன் பிரெயின் அண்ட் பெர்செப்ஷன். அதாவது இம்பல்ஸ் வந்துட்டு பிரெயினுக்கு போயிட்டு அது இமேஜா வந்து எப்படி பெர்சீவ் ஆகுது அது அப்படின்றது சொல்றதுதான் இந்த ப்ராசஸிங் இன் பிரெயின் அண்ட் பெர்செப்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரிஃப்ராக்ஷன் வந்துட்டு பார்க்கலாம். ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் என்ட்ரிங் தி ஐ, அதாவது லைட் வேவ் வந்துட்டு வெளியில இருந்து வரப்ப அது வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு, அதாவது அது கார்னியால பட்டு கார்னியால இருந்து பீப்புள் தென் ஐரிஸ் லென்ஸ் அந்த மாதிரி வந்து படுறப்ப அதனோட இது வந்துட்டு வேரி ஆகும். அதாவது ரெஃப்ராக்ஷன் வந்துட்டு வேரி ஆகும். அந்த பினாமினாவை தான் வந்துட்டு அது பெண்ட் ஆகி வளைஞ்சு லெஞ்சு வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்வலா வந்துட்டு before light reaches retina, it passes through the cornea. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கார்னியாக்கு வரும், அக்வஸ் ஃபியூமர் அது ஆன்டீரியர் சேம்பர்ல இருக்கு. தென் லென்ஸ் விட்ரஸ் ஃபியூமர், லென்ஸுக்கு வரும், லென்ஸுக்கு அடுத்து விட்ரஸ் ஃபியூமர் வந்து போஸ்டீரியர் சேம்பர். இதுல எல்லாம் வந்துட்டு பட்டு வரப்ப அந்த லைட்டோட வேவ் லென்த் வந்துட்டு வேரி ஆகும். அதுதான் வந்துட்டு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரெட்டினால வந்துட்டு படும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஐல வந்து லைட் வேவ் வந்து focused on the retina. ரெட்டினா வந்துட்டு that is the inner part of eye. நார்மல் ஐல வந்துட்டு லைட் வந்து ரெட்டினால வந்து ஃபோக்கஸ் ஆகும். பட் மயோபிக் ஐனா வந்துட்டு இந்த கிட்ட பார்வை தூர பார்வை சொல்றாங்க பாத்தீங்களா, இது வந்து கிட்ட பார்வை, அதாவது ஷார்ட் சைட்டட்னஸ். அவங்களுக்கு வந்து லைட் வந்துட்டு ரெட்டினால வந்து ஃபோக்கஸ் ஆகாது, ரெட்டினாக்கு முன்னாடியே வந்துட்டு நின்று போயிடும். இதை வந்துட்டு எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. கான்கேவ் லென்ஸ்னா வந்துட்டு நடுவில் வந்துட்டு தின்னாவும் எட்ஜ்ல வந்துட்டு திக்காவும் இருக்கும். இதுதான் வந்துட்டு கான்கேவ் லென்ஸ். இது வந்துட்டு இந்த டிசீஸ் கண்டிஷன்லாம் நீங்க செகண்ட் இயர் எம்எஸ்என்ல வந்துட்டு படிப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபார் சைட்டட்னஸ், அதாவது தூர பார்வையில வந்துட்டு இந்த லைட் எங்க ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினாக்கு பின்னாடி வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு ட்ரீட் பண்றது சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, க்ளோஸ் விஷன், டிஸ்டன்ட் விஷன். க்ளோஸ் விஷன்ல வந்துட்டு உங்களுக்கு எங்க அந்த லைட் வந்துட்டு ரீச் ஆகுது, டிஸ்டன்ஸ் விஷன்ல வந்துட்டு எங்க ரீச் ஆகுது அப்படின்னு. க்ளோஸ் விஷன்ல வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா, ரெட்டினாக்கு முன்னாடியே வந்துட்டு நின்று போயிடும். இது வந்துட்டு பிஹைண்ட் ஆஃப் தி ரெட்டினா, அதாவது ரெட்டினாக்கு பின்னாடி வந்துட்டு லைட்டோட ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தா இன்னும் நல்லா வந்துட்டு புரியும். இதுதான் வந்துட்டு நார்மல் ஐ. ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 6 கிலோமீட்டருக்கு உள்ளார இருக்க பொருள் வந்துட்டு நியர் அப்படின்ட்டு சொல்லுவோம். 6 கிலோமீட்டர் கிடையாது, 6 மீட்டர். சரிங்களா? இது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ல இருந்து வர பொருள் வந்துட்டு லென்ஸ்ல வந்துட்டு பட்டு அது எங்க ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டினால வந்துட்டு ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ திஸ் ஒன் இஸ் a நார்மல். அதே வந்துட்டு இங்க இந்த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸ்ல வந்துட்டு பட்டு இது வந்து எங்க ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபோக்கஸ்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா, அதாவது இங்க வந்து ஷார்ப்பா கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க அகைன் வந்துட்டு கிராஸ் வேஸா கொடுத்துருக்காங்க, அதாவது ரெட்டினாக்கு முன்னாடியே வந்துட்டு நின்று போகுது. இது வந்துட்டு ட்ரீட் பை கான்கேவ் லென்ஸ், சாரி கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்துட்டு அது சேம் தான், இது வந்து கான்கேவ் லென்ஸை வச்சு ட்ரீட் பண்றாங்க. அதனால வந்துட்டு அகைன் இமேஜ் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்ட் ஆன் த ரெட்டினா, ரெட்டினால வந்துட்டு நார்மலா படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்க வாங்க, மயோபியா நியர் சைட்டட்னஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். லைட் ரேஸ் அந்த இமேஜ் வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா, ரெட்டினாக்கு முன்னாடியே வந்துட்டு நின்று போயிடும். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ரெட்டினா கிட்ட வந்துட்டு படாது. சரிங்களா? இது வந்து நார்மல் ஐல வந்துட்டு எது வரைக்கும் இமேஜ் வந்துட்டு பெர்சீவ் ஆகுது பாருங்க.
வந்துட்டு அகாமடேஷன் ஆஃப் லென்ஸ். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு பொருளை வந்துட்டு பார்க்குறப்ப அது கிட்ட இருந்தாலும் தூரம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கண்ணில் இருக்க லென்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இமேஜை வந்துட்டு நம்மளுக்கு சரியா தெரிய வைக்குது. அதுதான் வந்துட்டு அகாமடேஷன். இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசர் ஆப்ஜெக்ட், அதாவது 6 மீட்டருக்கு உள்ளார இருக்கிற பொருளை வந்துட்டு பார்க்குறப்ப சிலியரி மசில் வந்துட்டு கண்ட்ராக்ட் ஆகும். ஸோ இங்கே தான் வந்துட்டு சிலியரி மசில் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? சிலியரி மசில் வந்துட்டு கண்ட்ராக்ட் ஆகும். கண்ட்ராக்ட் ஆகுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் வந்துட்டு திக் ஆகுது. ஸோ இதுதான் நியர் விஷன். இதுக்கான இமேஜ் இங்க பாருங்க. கிட்ட இருக்கிற பொருளை பார்க்குறப்ப சிலியரி மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு லென்ஸ் வந்துட்டு திக் ஆகும். அதனால வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து கிளியரா தெரியும். த சேம் லைக் தட் டிஸ்டன்ஸ் விஷன்ல வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து பார்க்குறப்ப சிலியரி மசில்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும். அப்போ வந்து லென்ஸ் பிகம் தின். அதாவது ரொம்ப மெலிசா வந்துட்டு ஆகும். அதனால வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் வந்து ரெட்டினால விஷுவல் ஆகும். நார்மலா நம்ம ஐ வந்துட்டு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்துட்டு குட் குவாலிட்டியா லென்ஸை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அகாமடேட் பண்ணி தெரிய வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சேம் திங் தான் இந்த நியர் ஆப்ஜெக்ட், அதாவது கிட்ட இருக்க பொருளுக்கு வந்துட்டு லென்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சிலியரி மசில். ஸோ இதுதான் வந்துட்டு சிலியரி மசில். இங்க வந்து சஸ்பென்சர் லிகமெண்ட் இருக்கும். இது வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுறதுனால லென்ஸ் வந்துட்டு திக்காகவும் ரிலாக்ஸ் ஆகுறதுனால வந்துட்டு தின்னாகவும் வந்துட்டு இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட இருந்துச்சுன்னா, சரிங்களா? அதோ இதோ காமிச்சிருக்காங்க பாருங்க. கிட்ட இருந்துச்சுன்னா லென்ஸ் பிகம் திக், தடிமனா வந்துட்டு ஆகும். அதே டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். லென்ஸ் பிகம் தின், அதாவது சஸ்பென்சர் லிகமெண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிடும். அது சிலியரி மசில்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு லென்ஸ் வந்துட்டு தின்னா இருக்கும். இமேஜ் வந்துட்டு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு கன்வர்ஜன் ஆஃப் இமேஜ். கன்வர்ஜன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரெண்டு கண்ணாலையும் ஒரு பொருளை பார்க்குறப்ப அது ஒரு பொருளாக தான் தெரியும், ரெண்டு பொருளாக வந்துட்டு தெரியாது. அதுதான் வந்துட்டு பைனாகுலர் விஷன் அப்படின்ட்டு சொல்றோம். Two eyeball turns slightly inward to focus a close object so that both the image fall at the corresponding points on retina at the same time. This phenomenon is called conversion. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இதுதான் வந்துட்டு நார்மல் கன்வர்ஜன். சரிங்களா? நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொருளை கிட்ட வச்சு ரொம்ப தூரம் வச்சு பார்க்குறப்ப எப்படி வந்துட்டு தெரியுது, ஒரு பொருளாக தானே தெரியுது. அதுவே வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ அதுதான் வந்துட்டு கன்வர்ஜன் ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட், போட்டோகெமிக்கல் ஆக்டிவிட்டி ரெட்டினால வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ரெட்டினா வந்துட்டு எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐஸ்ல வந்து 3 லேயர்ஸ் இருக்கு. அவுட்டர், மிடில் அண்ட் இன்னர் லேயர்ல தான் வந்துட்டு ரெட்டினா இருக்கு. ரெட்டினா தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். வந்து இருக்கிறதுல ரெட்டினா வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுன்னா ஐஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? இது இந்த ரெட்டினால வந்துட்டு போட்டோகெமிக்கல் ஆக்டிவிட்டி செல்ஸ் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். இந்த ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் தான் வந்துட்டு வெளியில வர அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு பர்சீவ் பண்ணி இம்பல்ஸை வந்துட்டு ஆப்டிக் நர்வ் மூலமா பிரெயினுக்கு அனுப்பி இமேஜை வந்துட்டு பர்சீவ் பண்ண வைக்குது. சரிங்களா? ஒவ்வொரு ஐஸ்லயும் வந்துட்டு எத்தனை ராட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 மில்லியன் ராட்ஸ் வந்துட்டு இருக்கு. 125னா 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 lakhs. அப்படின்னா 125 மில்லியன்னா வந்துட்டு எவ்வளோன்னு வந்து நீங்களே நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ராட்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொடாப்சின் என்ற போட்டோ சென்சிட்டிவ் பிக்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த ரொடாப்சின் வந்துட்டு ஒன்லி விச் இஸ் பிரசன்ட் இன் த ராட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு, கோன்ல வந்துட்டு கிடையாது. இந்த ரொடாப்சின் வந்துட்டு எப்படி வந்துட்டு உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் 2 திங்ஸ். என்னென்ன அப்படின்னா, புரோட்டீன் ஸ்கட்டாப்சினும் ரெட்டினாலும், இந்த ரெண்டுத்துலயும் இருந்து இந்த ரொடாப்சின் வந்துட்டு உருவாயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த ரெட்டினால் இதை வந்துட்டு ரெட்டினேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த ரெட்டினேன் வந்துட்டு எதுல உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரோட்டினாய்டு மாலிகல்ஸ் அண்ட் இதுக்கு என்ன பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ வந்து விச் இஸ் கெட்டிங் ஃப்ரம் த ஃபுட். இதுல படிச்சிருப்பீங்க, நியூட்ரிஷன் சப்ஜெக்ட் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. விட்டமின் ஏ வந்து ரெட்டினால், விட்டமின் ஏ ரிச் ஃபுட் வந்துட்டு நம்ம கம்மியா எடுத்தா இந்த ஐஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதையும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ரெட்டினால் வந்துட்டு இட் இஸ் derived from the விட்டமின் ஏ, அதாவது ரெட்டினால். இங்க வந்துட்டு ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெட்டினால். ரெட்டினால் pronunciation is different but the spelling is vary. இந்த ரெட்டினால்னா வந்துட்டு which is getting from the விட்டமின் ஏ. சரிங்களா?
ஓகே, இந்த ரெட்டினால் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசோமெரிக் ஃபார்ம்ல சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அயான்ஸ், அட்டாம்ஸ் அதெல்லாம் நம்ம வந்துட்டு பிசியாலஜில வந்துட்டு செல்ஸ்ல படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப நீட்டா வந்துட்டு சிம்பிளா அழகா வந்துட்டு படிங்க. நான் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன். ஒவ்வொரு ஐலையும் வந்துட்டு ராட் செல் வந்துட்டு 125 மில்லியன் வந்துட்டு இருக்கு. இந்த ராட்ஸ்ல வந்துட்டு ரொடாப்சின் என்ற லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட் இருக்கு. சரிங்களா? இந்த ரொடாப்சின் வந்துட்டு எதுல இருந்து உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீன் ஸ்கட்டாப்சின், தென் ரெட்டினால். இந்த ரெட்டினால் வந்துட்டு ரெட்டினின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெட்டினின் வந்துட்டு எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரோட்டினாய்டு மாலிகூல்ஸ் அண்ட் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து ரெட்டினால், அதாவது விச் இஸ் கெட்டிங் ஃப்ரம் த ஃபுட். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிறது. இஃப் வி ஆர் நாட் டேக்கிங் த விட்டமின் ஏ ரிச் ஃபுட் தென் இட் வில் பி அஃபெக்ட் அவர் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இந்த ரெட்டினால்ல வந்துட்டு ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு நடக்குது. என்ன இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ரெட்டினால வந்துட்டு போட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னா ராட்ஸ் அண்ட் கோன்ஸ். இந்த ராட்ஸ்ல வந்துட்டு இதுதான் வந்துட்டு ராட். இங்க பாருங்க, கோன் செல் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க, ராட் செல் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் லேயர் செல்ஸ் வந்துட்டு இருக்கு. பிக்மெண்ட் செல், ஹாரிசான்டல் செல், பைபோலார், அமாக்ரைன் செல், கேங்லியன் செல். இதனோட வேலை தான் வந்துட்டு இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்துட்டு இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு செல்லு, அதாவது அந்த ராட் செல்லுக்கு வெளியில உள்ளார இருக்கிற அந்த ஃப்ளூயிடோட கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, வெளியில இருக்க ஃப்ளூயிட், அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடோட கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் அயானும் லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயானும் இருக்கும். அதுவே உள்ளார இருக்கிற ராட் செல்லோட ஃப்ளூயிடோட லெவல் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட், அதாவது லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் அயானும் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயானும் வந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு கான்சென்ட்ரேஷன் எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோடியம் பொட்டாசியம் பம்ப் இது மூலமா தான் மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? இது ஆக்சுவலா வந்து ரொம்ப உங்களுக்கு நெசசரி கிடையாது. பட் எக்ஸாக்டா பிசியலாஜிக்கல் ப்ராசஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ளீஸ். இப்ப வந்துட்டு ராட் செல், கோன் செல் அதுக்குள்ளார வந்துட்டு எப்பயுமே ஒரு செல்லுல இருக்க நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு இங்க செல்லுக்குள்ளார வந்து என்ன நடக்குது, செல்லுக்கு வெளியில வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றதுதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ரெஸ்டிங் ஃபேஸ், அதாவது ரெட்டினால வந்துட்டு எந்த ஒரு லைட்டுக்கு வேவ்ஸும் வந்துட்டு படாம இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்றது, பொட்டாசியம் உள்ளார இருக்க பொட்டாசியம் டென்ஸ் டு மூவ் அவுட் சைட். அது வந்துட்டு வெளியில வர பாக்குறது. உள்ளார இருக்க பொட்டாசியம் வந்துட்டு மூவ் டு அவுட் சைட் இந்த ராட் செல். அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு உள்ளார வந்து நடக்குது. நெகட்டிவ் ப்ரெஷர், எப்ப வந்துட்டு ராட் செல்ல வந்துட்டு லைட் வந்து படுதோ அப்ப வந்துட்டு அந்த ராட் செல்ல வந்துட்டு ரொடாப்சின் என்ற மாலிகுல் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கு. அது வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி ஸ்கட்டாப்சின் அண்ட் லெவன்சிஸ் ரெட்டினால் இது ரெண்டா வந்துட்டு கொடுக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்துட்டு ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளீச்சிங் அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலா அந்த ராட் செல்ல வந்துட்டு ரொடாப்சின் என்ற பிக்மெண்ட் மாலிகுல் வந்துட்டு இருக்கு. திஸ் இஸ் சென்சிட்டிவ் டு த டிம் லைட். அதாவது இப்ப லைட் வந்து பிரைட் லைட் வந்து இந்த ராட் செல்ல வந்துட்டு படறப்ப இந்த ரொடாப்சின் வந்துட்டு டீஜெனரேட் ஆகும். when the rhodopsin exposure to dim light then it will get regenerated. ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ப்ளீச்சிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ சடனா வந்துட்டு நம்ம லைட் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம், கரண்ட் வந்துட்டு உடனே போயிடுது. பிரைட் லைட்ல வந்துட்டு இருக்கிறப்ப இந்த ரொடாப்சினோட இது வந்துட்டு டீஜெனரேட் ஆகும். அப்புறமா பவர் வந்துட்டு நின்று போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சடனா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது வருங்க. அந்த டைம்ல வந்துட்டு டிம் லைட்ல வந்து இந்த ரொடாப்சின் வந்துட்டு அகைன் ரீஜெனரேட் ஆகி நம்மளுக்கு கண்ணு வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ப்ளீச்சிங் அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த லெவன்சிஸ் ரெட்டினால் வந்துட்டு லைட்ல இருக்க போட்டானை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அது வந்து டிரான்ஸ் ரெட்டினாலா வந்துட்டு கொடுக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கட்டாப்சினோட என்ற என்சைம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. இந்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்டியூசின் என்ற ஒரு என்சைம் வந்துட்டு செக்ரேட் பண்ணுது. இது என்ன அனதர் என்சைம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது, அதாவது பாஸ்போடைஎஸ்டரேஸ் அந்த என்சைம் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. இந்த பாஸ்போடைஎஸ்டரேஸ் வந்துட்டு
catalysis the CGMP. CGMP னா வந்துட்டு cyclic guanosine monophosphatase. இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார இருக்க சோடியம் அயானை வந்துட்டு அதனோட ஃப்ளோவை வந்துட்டு கம்மி பண்ணுது. இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார சோடியம் அயானோட இது கம்மியாகிறதுனால பொட்டாசியம் அயனோட வேல்யூ வந்துட்டு அதிகமாகிறதுனால ஹைப்பர் போலரைஸ்டு ஸ்டேட் வந்துட்டு ஆகுது. இதனால வந்து அந்த உங்களுக்கு நெக்ஸ்ட் இமேஜ்ல வந்துட்டு நான் பிக்சர் காமிக்கிறேன். சோடியம் அயன் உள்ளார வர சேனல் வந்துட்டு பிளாக் ஆயிடுது. ஸோ அதான் ஹைப்பர் போலரைஸ்டு ராட் செல்ஸ் டிரான்ஸ்மிட் த நியூரல் சிக்னல்ஸ் டு த பைபோலார் செல். இந்த ஹைப்பர் போலரைஸ்டு ஸ்டேட்ல வந்துட்டு இந்த ராட் செல் வந்துட்டு சிக்னலை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைபோலார் செல். அப்புறம் பைபோலார் செல்ல இருந்து அமாக்ரின் செல், அமாக்ரின் செல்ல இருந்து கேங்லியன் செல், அதுல இருந்து நியூரல் சிக்னல்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகி ஆப்டிக் நர்வ் வழியா ஆப்டிக் ட்ராக் வழியா பிரெயினுக்கு வந்துட்டு போகுது. சரிங்களா? இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து போட்டிருக்கேன். இதுதான் வந்துட்டு ராட் செல் நியூக்ளியஸ். ராட் செல்குள்ளார இப்படிதான் இருக்கும். இது கம்மி கம்மியா இருக்கிறதுனால தான் இந்த ராட் செல் அப்படின்ட்டு சொல்றேன். இது ஒரு செல்ல வந்துட்டு இங்க எலாபரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டார்க் பிளேசஸ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரொடாப்சின் வந்து சென்சிட்டிவ் டு த டிம் லைட் அப்படின்ட்டு. இந்த ரொடாப்சின் வந்து லைட் அப்சர்வர். சரிங்களா? இந்த டார்க் பிளேஸ்ல வந்துட்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோடியம் அயான்ஸ் இது வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்டிவேட்டட் பை சிஜிஎம்பி அதாவது சைக்ளிக் குவானாசின் மோனோபாஸ்பேட். இதனால வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகுறதுனால உங்களுக்கு இங்க அயான் சேனல் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ த சோடியம் என்டர் இன் டு த செல். இட் லீட்ஸ் டு டீபோலரைஸ்டு ஸ்டேட். செல்ஸ் வந்துட்டு டீபோலரைஸ்டு ஸ்டேட் ஆகுறதுனால நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருந்து குளூட்டமேட் வந்துட்டு செக்ரீட் ஆக ஆரம்பிக்குது. இதை இப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து ரொடாப்சின் which is present in the rod cell. This is sensitive to the light. இதுல வந்துட்டு ஆப்சின் என்ற புரோட்டீன் மாலிகுல் இருக்கு. So when the light is observed in the rhodopsin அப்சர்வ் ஆகிறப்ப அந்த ஆப்சின் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டியூசன் என்ற ஒரு புரோட்டீன் மாலிகுலை வந்துட்டு செக்ரீட் பண்ணுது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போடைஸ்டரேஸ் என்ற என்சைமை வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஜிஎம்பியை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுது. பிரேக் டவுன் பண்ணுறதுனால ஓப்பன் ஆகியிருந்த அயான் சேனல் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இட் லீட்ஸ் டு இட் ப்ரிவென்ட் த சோடியம் அயன் என்டர் இன்டு த செல். தென் த செல் பிகம் ஹைப்பர் போலரைஸ்டு ஸ்டேட். Because of hyperpolarized state of cell, the neurotransmitter decrease the secretion of glutamate. அதனால வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செல்ஸ் வந்துட்டு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஆக்ட்ஸ் அஸ் ஏ சிக்னல், லைட் சிக்னலை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண வைக்குது. தென் இந்த ராட் செல் வந்துட்டு குயிக்கா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு வந்துடுது. when the activated rhodopsin is inactivated. நெக்ஸ்ட் வந்து ஒரு புரோட்டீன் வந்துட்டு சொல்றாங்க. அதை வந்து அரஸ்டின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது சப்சிக்வெண்டா வந்து இதுல பைண்ட் ஆகுறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொடாப்சினோட ஆக்டிவிட்டியை வந்துட்டு பிளாக் பண்ணுது. ரொடாப்சின் வந்துட்டு என்ன பண்ணும், இட் ஆக்டிவேட் த டிரான்ஸ்டியூசனை வந்துட்டு செக்ரேட் பண்ண வந்துட்டு வைக்குது. ஸோ அதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான் வந்துட்டு சைக்கிளிக்கா வந்து நடக்குது. இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் போட்டேன். பிஃபோர் ஸ்லைடு தான் வந்துட்டு இங்கே இமேஜாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் when the bright light the rhodopsin pigment வந்து degenerate ஆகும். when it is coming back to the dim light it will get regenerate. இந்த ப்ராசஸ் தான் வந்து ப்ளீச்சிங் அப்படின்ட்டு சொல்றோம். சரிங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு தேவை கிடையாது, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் போட்டிருந்தேன். ஸோ இதுல ஃப்ளோ சார்ட் எல்லாம் போட்டிருக்கேன், பாருங்க. இப்போ போட்டோகெமிக்கல் ஆக்டிவிட்டி இந்த கோன்ஸ், அதாவது ராட்ஸ்லயும் கோன்ஸ்லயும் ஒரே போட்டோகெமிக்கல் ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு நடக்கும். இதுல வந்து ஒரு ஐலயும் வந்துட்டு 7 மில்லியன் கோன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த கோன்ஸ் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோன் செல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது கலர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்துட்டு பர்சீவ் பண்றதுக்கு அது வந்து டிஃப்ரெண்ட் போட்டோ பிக்மெண்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட், கிரீன், ப்ளூ. அதாவது இதற்கு பாருங்க ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. இது வந்துட்டு ராட போலவே வந்துட்டு கோன்லயும் வந்துட்டு ஐடாப்சின் அண்ட் போட்டோ பிக்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இது 11 ரெட்டினால் அண்ட் போட்டாப்சின் வந்துட்டு கம்போஸ்ட் ஆயிருக்கு.
இதுல வந்துட்டு கலர் வந்துட்டு இந்த 3 கலர்ஸ்ல வந்துட்டு லைட்டோட ரிஃப்ளெக்ஸ பொறுத்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு கலர் வந்து பெர்சீவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த 3 கலர்ஸும் வந்துட்டு மிக்ஸ் ஆயிட்டு பெர்சீவ் ஆச்சுன்னா அது ஒயிட்டாகவும், இந்த 3 கலர்ஸும் வந்துட்டு ஆப்சென்டா இருந்துச்சுன்னா அது பிளாக்காகவும் வந்துட்டு பெர்செப்ஷன் ஆகும் விஷன் வந்துட்டு சொல்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து the final perceived color is combination of all 3 types of cone cells stimulated depending upon the level of stimulations. அதாவது லாஸ்டா நம்மளுக்கு இது இந்த பொருள் இந்த கலர் தான் அப்படின்றத வந்துட்டு ஹைலி எந்த கலர்ஸ் ஆஃப் கோன் செல் வந்து ஸ்டிமுலேட் ஆகுதோ அதை பொறுத்து கலர்ஸ் வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் ஆப்டிக் பாத்வே ஆப்டிக் ட்ராக். இமேஜ் வந்துட்டு எப்படி வந்து பெர்சீவ் ஆகி பிரெயின்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, எல்லா விஷுவல் இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டினால இருந்து. ரெட்டினால வந்துட்டு ராட் செல், கோன் செல் என்ற போட்டோ சென்சிட்டிவ் ரிசெப்டார்ஸ் இருக்கு. அதுல இருந்து தான் பிரெயினுக்கு இம்பல்ஸ் வந்துட்டு அனுப்புது. இதுல வந்துட்டு ரெட்டினால வந்து 5 டைப்ஸ் ஆஃப் போட்டோ ரிசெப்டார் செல்ஸ் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு இன்டர் கனெக்டட் பை தி ஸ்னாப்சஸ், அதாவது ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு வந்துட்டு மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கும். இதுலதான் வந்துட்டு அந்த ஸ்டிமுலையை வந்து கண்டக்ட் பண்ணுது. என்னென்ன செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபோலார், கேங்லியான், ஹரிசாண்டல், தென் அமாக்ரின் செல். இந்த போட்டோ ரிசெப்டார் செல்ஸ்ல வந்துட்டு 2 செல்ஸ், அதாவது பைபோலார் கேங்லியான் செல்ஸ் வந்துட்டு இம்பல்ஸை வந்துட்டு டைரக்டா ரெட்டினால இருந்து பிரெயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கேங்லியான் செல்ஸ், நர்வ் ஃபைபர்ல இருந்து வர கேங்லியான் செல்ஸ் வந்துட்டு ஃப்ரம் த போத் ஐஸ், அது வந்துட்டு இம்பல்ஸ் எப்படி கேரி பண்ணுதுன்னா along with the 2 optic nerve, optic nerve மூலமா வந்துட்டு பிரெயினுக்கு இம்பல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஆல்ரெடி போட்டிருந்த நேசல் நர்வ் ஃபைபர்ஸ், டெம்போரல் நர்வ் ஃபைபர்ஸ் 2 ஐஸ்ல இருந்து வந்து அந்த நேசல் போத் ஐஸ்ல இருந்து நேசல் நர்வ் ஃபைபர்ஸ் கிராஸ் ஆகிற பார்ட் தான் வந்து ஆப்டிக் ஆயஸ்மான்னு சொல்றோம். டெம்போரல் நர்வ் ஃபைபர்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகாது. அது ரெண்டுமே வந்துட்டு ஆப்டிக் ட்ராக்கா வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு அது வந்து எதுல ஸ்னாப்சிஸ் வந்துட்டு ஆகும், எதுல வந்துட்டு இம்பல்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட்ரல் ஜெனிகுலேட் பாடி விச் இஸ் ஃப்ரம் த தலாமஸ். அது அப்படியே ஆப்டிக் ட்ராக் வழியா போயிட்டு பிரெயின்ல இருக்க விஷுவல் ஏரியா, அதாவது பிரைமரி விஷுவல் கார்டெக்ஸ் அண்ட் ஆக்சிபிட்டல் லோப் ஆஃப் செரிப்ரம், இங்க வந்துட்டு பெர்சீவ் ஆகுது, நம்மளுக்கு இமேஜா வந்துட்டு கிடைக்குது. உங்களுக்கு வந்துட்டு இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா வந்துட்டு தெரியும் ராட் செல்ல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னுட்டு. இதுல ராடு, இது வந்து ராட் செல், இது வந்து கோன் செல், தெரியுதுங்களா. இதுல வந்துட்டு ஹரிசாண்டல் செல்லு, பைபோலார், அமாக்ரின் செல், கேங்லியான் செல், இதெல்லாம் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு வந்துட்டு எப்படி இன்டர் கனெக்டடா இருக்குது பாருங்க. இப்படி வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு ஒரு அதனோட வேலையை செஞ்சதும் இம்பல்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி கண்டக்ட் பண்ணுது. சரிங்களா. அது அப்படியே வந்துட்டு ஆப்டிக் பாத்வே வழியா வந்துட்டு பிரெயினுக்கு இம்பல்ஸை சென்ட் பண்ணுது, இமேஜ் வந்துட்டு பெர்சீவ் ஆகுது. புரிஞ்சுதுங்களா. இது வந்துட்டு முன்னாடி சொன்னது அந்த போட்டோ சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், அந்த பிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ராட் செல், கோன் செல்ல தான் எப்படி நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டேன். இது வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு ஃப்ளோ சார்ட் வந்து போட்டிருக்கேன். லைட் ரேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னியா, கார்னியாக்கு அடுத்தது அக்வஸ் ஹியூமர், அதாவது ஆன்டீரியர் சேம்பர்ல வந்துட்டு அக்வஸ் ஹியூமர் என்ற ஃப்ளூயிட் இருக்கு, அதுல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. தென் இட் வில் கோ டு பியூப்பிள். இதுதான் வந்துட்டு ஒன் மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் ரேஸ் வந்துட்டு போகிறப்ப அதனோட டென்சிட்டி வந்துட்டு வேரி ஆகும். சரிங்களா. பியூப்பிள்ல இருந்து லென்ஸுக்கு வருது, லென்ஸ்ல இருந்து விட்ரஸ் பாடி, விட்ரஸ் பாடி ஆர் விட்ரஸ் ஹியூமர் விச் இஸ் பிரசன்ட் போஸ்டீரியர் சேம்பர். சரிங்களா. அதுக்கப்புறமா ரெட்டினாக்கு வருது, ரெட்டினால வந்துட்டு ராட் செல், கோன் செல்ல வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது மூலமா ஆப்டிக் நர்வ், ஆப்டிக் ட்ராக், தென் விஷுவல் ஏரியா ஆஃப் பிரெயின். இது வந்துட்டு ஃப்ளோ சார்ட் ஈஸியா வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு. இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிசியாலஜி ஆஃப் விஷன், அதுல வந்துட்டு என்னென்ன நடக்குது, அந்த 5 திங்ஸ் அது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த ஃப்ளோ சார்ட் வந்துட்டு பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் எலாபரேட்டா பண்ணி கொடுத்தேன். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2-3 டைம் வந்துட்டு பாருங்க, கேளுங்க, நிதானமா வந்துட்டு படிங்க, ஸ்மார்ட்டா படிங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ.